எந்திரிக்க வேண்டாம் ஐயா. நந்தி மூன்றாவது உலகத்துல வந்துகிட்டு இருக்கமே. சரி, அதோ கிழக்க பாருங்க. கிழக்கு என்னமா தெரிகிறது? ஒருத்தன் கடலுக்குள்ள இருந்து சகப்பா வர்றான். இவன் யார் யாரு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது தாய் பெத்த பிள்ளை. நம்ம குருச்சந்திரனா இருக்குமோ? அரிச்சந்திரனா இருக்குமோ? சந்திரன் தாய் பெத்த பிள்ளை நம்ம பிள்ளை. நம்ம சந்திரன்யா. சந்திரன் என்றால் நிலவு. சரி, ஒரு பெண்ணாகி அதே மாதிரி கிழக்கு சந்திர மாதத்துல ஒரு நாள் மட்டும் முழு நிலவா அழகா இருக்கிறான். சரி, மற்ற 13 நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், 14 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, இவனுடைய சரித்திரம் என்னையான்னு வல்லரக்கையும் கேட்டான். கேட்கும் போது காத்துக்குள்ள கேட்கான். அவன் மெதுவா கேட்டான். அப்படி இல்ல, 2 பேரும் பேசிக்கிட்டே வாராங்க முன்னுமா. அப்ப வல்லரக்கையும் கேக்குறான். சரி, அப்போ நந்தி தேவர் சொன்னார், வல்லரக்கா என்ன ஐயா? சந்திரன் கதை பெரிய கதை. ஆமா, 24 ரீல் இருக்குமா? அதையும் தாண்டி இருக்கும். ஆனா நம்மளால பார்க்க முடியல. இப்ப கூட ஒரு நிமிஷம் அந்த உள்ளங்கைக்குள்ள இருக்க செல்ல வச்சுட்டு உங்களால இருக்க அந்த காலத்துல ஒரு நிமிஷம் 30 செகண்ட் பார்க்க முடியல. ஆமா, அப்படி அப்படியே தள்ளி தள்ளி ரேஷன் கடை போனா ரேக விட மாட்டாங்க. தண்ணிய குடிக்காங்க. தண்ணிய குடிங்க, சுமுண்டுல வச்சு இழுங்க, விரல பிடிச்சிட்டு அவனே இழுக்கான். என்ன செய்ய? அதனால இந்த சந்திரனுக்கு மனைவிமார்கள் 27 பேர். சரி, ஏங்க அப்பா 27 பேர்ல முதல்ல தாலி கட்டின வீட்டுல மட்டும்தான் வர செலவு நடக்கு சந்திரனுக்கு. அங்க மட்டும்தான் கூட்டுறவு அங்க தனி. சரி, இது கூட்டம் வேற, இந்த கூட்டம் வேற. இது காக்கா லைசன்ஸோட இருக்கு முதல்ல தாலி கட்டினது. சரி, மற்ற 26 அப்படி வந்துட்டு போறது. ஆமா, எப்பவாவது வந்துட்டு போறது. காத்து அடிச்சு தாள பூத்தும் போது அப்படி ரேசா வந்துட்டு போறது. சரி, காத்துல வந்த மாதிரி வந்துட்டு போறது. ஆமா, அப்ப இவன் இந்த 26 பேர் கூப்பிட்டு பார்த்தாங்க. சரி, அது எப்படி போவான்? என் மாமா அங்க வாங்க, அவன் நினைச்சோட அத்தா அங்க வாங்க, மாமா அங்க வாங்க, இங்க வா அப்படிங்க இவ பார்த்தா. நீ அங்கேயும் கூப்பிடு, நான் எங்க வரும் திருக்கு நான் உடம்ப அங்கிட்டு திருவுதான். சரி, 26 பேருக்கு கோவம் உண்டாகி, சரி, அடே சந்திரா, நீ அழகா இருக்க போய் தானடா அவா வீட்டுல இருக்கிற. ஆமா, இன்றையில இருந்து நீ அழகு கட்டு. மாதத்துல 13 நாளைக்கு தேய்ச்சி போவ, 14 நாளைக்கு வளருவ. ஒரே ஒரு நாள் மட்டும் தாண்டா நீ உருப்படியா இருப்போ. ஒரு நாளைக்கு நீ எங்க போவ? அம்மா பூமிக்குள்ள தாய் மடியில் போய் நான் படுப்பேன் நிம்மதியா. அவ்வளவுதான். அதான் அம்மா வாசை. அதானே கிடைக்கும். ஆமா, அதான் அம்மா வாசை. அமாவாசை என்று சொல்லி 26 மனைவியுடைய சாபத்துக்கு ஆளாகி, சரி, சந்திர மாதத்துல 13 நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், 14 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, பௌர்ணமி அன்றைக்கு முழு நலவா இருப்பான். என்ன மூத்த மனைவி வீட்டுல எல்லாம் இருக்கான், அதனால முழுசா வெளிச்சமா இருக்கான். அவ கண்ணுக்கு முழுசா தெரியுது. மத்தவ மனைவி கண்ணுக்கு பூரா அரைகுறையா தெரியுது. அது போக முடியாதுல. அப்புறம் அது தேய்வு பரதானே, அங்கேயும் போயிட்டு வந்தது. தேய்வு பரதானே, தேய்வு. இது முழு நிலவு. அவளுக்கு மட்டும்தான் வளர போறா. அப்போ சந்திரனுக்கு இவ்வளவு பெரிய கதையா? அப்ப அவன் கதை பெரிய கதையா இருக்கு. சந்திரனுக்கும் பெரிய கதை இருக்கு, குருச்சந்திரனுக்கும் பெரிய கதை. அவன் குடும்பம் பெரிய குடும்பம்னா பெரிய கதை. ஆமா, சரி. அப்ப நந்திதேவர் சொல்லுகிறாரு வல்லரக்கா. அப்படிதான் அதான் கேட்டேன். அடுத்த லோகத்திற்கு செல்வோமே. சரி, அந்த லோகம் தனி கேடாண்டு இந்த லோகம் வாரோ இந்திரலோகவானே என்னப்பா நந்தி என்ன வல்லரக்கா? போது நிறுத்த சொல்லி. ஆமா, என்ன மேற்கத்தலை கிழக்க காலமா நீட்டு ஒரு ஆளு படுத்திருக்கிறாரு. அவர் யாரு யான்னு கேட்டா வல்லரக்கு. அவர்தாயா இந்திரன். எந்த இந்திரன்? இந்திராணி மாப்பிள, ராணி மாப்பிள தான் இந்திராணி மாப்பிள. கைலாசத்துல உள்ள தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட தெய்வ இந்திரங்கிறது இவன் தான். ஓ, இந்திரன் மனைவி தானே இவா? ஓஹோ, இந்திராணின்னு பேர் வச்சிருக்க அவளுக்கு. ஆமா, இந்திரன் காலப்போக்கில பாம்பராணியா. சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க ஐயா, மைக்கு கொடுக்காத 4 கோவத்துல இருக்கு. ஓஹோ, வரி குடுற மாதிரி இருக்கா. இந்திரனுடைய மனைவி பேர் இந்திராணி. சரி ஐயா நந்திதீவா, என்ன ஐயா இப்படி ஒரு அழகான பெண்ணை வச்சுக்கிட்டாயா தெய்வேந்திரனுக்கு மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்டான். அட பாவி, வேற மனைவி இல்லையா? இவன் மேல போய் ஆசைப்பட்டிருக்கேடா. சரி, புத்தி தடுமாறி அவ வீட்டுக்குள்ள பாஞ்சு மாற்றான் மனைவி கவிதபரிசி மனைவி அகலிக்கு தொட்டான். இந்திர அன்னையோட கேட்டான்.
கட்டின மனைவியை விட்டு அடுத்த வீட்டுக்குள்ள போனா அப்புறம் அப்படித்தானே கெட்டு போவான். கெட்டு போ 8 புத்தி இருக்கும் போது அங்கதானே போவான். அங்கதானே போக சொல்லும் அவனே. ஆமா அவனா போறான். என்ன செய்ய அவ போக சொல்லல அவனா போறான். ஆமா அப்ப இதுதான் இந்த லோகமா. ஆமா இனி அடுத்த லோகம் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த லோகம் தனக்கு கடந்து அடுத்த லோகம் தேவர் இருந்தப்பா காலெல்லாம் வலிக்கு அங்கோடி இருப்பா. அவங்க வாய பாக்கிறதுக்கு 2 பையன் நிக்காங்க. எவ்வளவு அழகா சங்கு நிக்காங்க. ஆமா ஐயா ஆமா இதுல 4 முகத்தோட ஒரு ஆள் இருக்கிறாரு. இவர் யாரு? இவர்தான் ஐயா பிரம்மா. யாரு? பிரம்மதேவர். ஐயோ இவர்தான் பிரம்மதேவரா? உலகத்துல நம்ம எல்லாரையும் படைக்கிறாரு. நம்ம ஒரு முகம் இருந்து ஒரு பக்கம் பார்த்தா பல பிரச்சனை வரும். அவருக்கு 4 முகம் இருக்கு. எங்கனாலும் திரும்பி பார்த்துக்கலாம். நம்மள மாதிரி திரும்பண்டா. நாம திரும்பாம அப்படியே அசையாம இருக்கலாம். அவர் 4 திசையில இருக்கிறது தெரியும் அப்படின்னு அவராட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதான் 4 முகம். நம்மளெல்லாம் படைக்கவரு எங்க அப்பா. சரி பிரம்மலோகத்துல ஆமா இவருக்கு நம்மள படைக்கிற வேலை. சரி ஆடு மாடு பட்சி பறவைகள் கோழி குஞ்சு மண் புழு மனிதர்கள் பூதகணங்கள் அசுர கணங்கள் ஆமா பச்சி பறவைகள் யாரைத்தே படைக்கிறது ஒரு வேலை. இவர் ஆனை வரைக்கும் படைச்சிருக்காரு. ஆனா ஆனைக்காரரு ஆனை இன்னைக்கு ஆனைக்காரர் காணல. யானைக்காரது போய் வீட்டுல இருக்காரு. கட்டி போட்டாச்சு. ஆமா பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா ஆமா. அப்ப இதுதான் இந்த பிரம்மலோகமா? ஆமா இவருக்கு நம்மள பூலோகத்துல படைக்கிற வேலை. இனி அடுத்த லோகம் செல்லலாமே. ஆமா என்ற அந்த லோகம் தனக்கு கடந்து நிறுத்தப்பா. எரும மாட்டு மேல ஏறி எரும மாட்டு மேல ஏறி போறியோ உனக்கு என்ன பொத்திக்கிட்டு தருமாறி போச்சா? 3 பேர் எரும மாட்டு மேல ஏறி வரங்களவங்க யார் யாரு? அவங்கதான் யம கால தூதுவன். யம தர்ம ராஜாக்கள். ஒருத்தன் கையில சாட்டை இருக்கு. ஆமா ஒருத்தன் கையில தூண்டி முள்ளு இருக்கு. ஆமா ஒளிச்சு போட்டிருக்கான் முள்ளு. ஒருத்தன் கையில பாச வலை இருக்கு. சூட்டுக்குள்ள வச்சிருக்கான். 2 மணிக்கு எடுத்து விடுவான். கேட்கணும். சரி 90 வயசு நமக்கு 95 வயசுல நம்ம உயிரை பிடிக்க வர இவங்க 3 பேர் தான் நம்ம உயிரை பிடிக்க வர. அடிப்பான். அவன் சாட்டை வச்சு அடிப்பான். இவன் அடியில நம்ம தப்பிச்சிட்டோம் வைங்க. அவன் பாருங்க பாச வலைய போட்டு நல்ல கிட்ட வந்து குத்த வச்சு இருந்துட்டு பாச வலை மேல ஓடி போட்டு மூடுவான். அதுல நம்ம தப்பித்து விட்டா அதுல நம்ம அம்புடலன்னு வைங்க. அண்ணானிக்கானே அவன் பைய விடிய விடிய கொக்கி போடுவான். அத தூண்டி முள்ள போட்டு நம்ம கொக்கி போதும். வெட்டிக்கில இருந்தால் ஒரு கொத்து. ஆமா ஈராயிட்ட அதுல கொர்த்து போட்டு அப்படி கொக்கி போட்டு தூக்கிடுவான். கோலையை தூக்கணும். இது தூதனுடைய வேலை. வேலை. அடே அப்பா எப்பா பயமா இருக்குப்பா. எப்பா நல்லா இருப்பியப்பா. எங்களை பிடிச்சிடாதங்க அப்பா. எங்களை தூக்கிட்டு போயாதங்க. ஆமா எங்களுக்கு எல்லாம் வயசு 90 95 வயசு வரை நாங்க இருக்கணும். கைய தூரோட பாசவல அங்கதான் இருக்கு. சரி மலை எங்க இருக்குன்னு பாக்கான். ஐயா நந்தினிவா. அப்ப இதுதான் யமலோகமா? இதுதான் ஐயா யமலோகம். யமலோகத்துல எவரும் கண் கொண்டா காட்சியாக இருக்கு. உட்காருங்கய்யா. அதுல உட்காருங்க. கிட்ட நீளங்களை பாட்டு வராது. உட்காருங்க. படிப்போம் எங்களுக்கு திரும்பி திரும்பி தான் பாக்கணும். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வாங்க இங்க வாங்க. இங்க எதுக்கு உட்காருங்க. படுங்கம்மா படுங்கம்மா என் தங்கம். நாளவில் பாக்க. ஆமா ஐயா நந்தினிவா. சரி இனி அடுத்த லோகம் செல்லலாமே. சரி என்று அந்த லோக தனக்காடே அந்த லோகமான இந்த லோகமான ஹரிஹராரே தானே நிறுத்தப்பா. அடுத்த உலகம் தான் வைகுண்ட லோகம். சரி வைகுண்ட பெரிய சாமி உலகம். ஆமா வைகுண்ட லோகத்துல தெற்க தலைக்கு வடக்க காலமாக நீட்டி சரி நீட்டி கொண்டு திருப்பார் கடலில் பாம்பு ஒரு மத்தியாக பாம்பணி மேல் பள்ளி செய்து கொண்டிருக்கிறார் பள்ளிகொண்ட பெருமாள். சரி ஓ இவர்தான் பள்ளிகொண்ட பெருமாள். இவர்தானம்மா பள்ளிகொண்ட பெருமாள். அவர் கால்மாட்டுல ஒரு பெண் இருக்கிறாளே அவள் யாரு? அவள் தான் லட்சுமி. பூலோக மக்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய லட்சுமி. எந்த லட்சுமி? நம்ம லட்சுமி எங்க அத்தை. லட்சுமி என்றால் உங்க மைனியா 13ஆம் நம்பர் பஸ்ல முன்ன ஏறி இருப்பாளா? அவிய தானே
நான் பின்னாலதான் இருந்தேன். டிக்கெட்டு கிளிக்க ஒரு பரத்தை இருந்து ஓடி வருவாரு. எங்க போனோம்? தென்காசி அப்படிம்பாவா. ஓசி. அதாவது செந்தாமரை பூவி வீடு விட்டு இருக்கக்கூடிய லட்சுமி. சரி, அந்த லட்சுமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. ஆமா. ஐயா நந்திதீவா, என்ன ஐயா? 2 பேரும் வெகு தூரமாக நடந்து வர்றோமே. ஆமா, ரொம்ப நேரமா நடந்து வர்றோமே. கைலாசம் கண்ணுக்கு தெரியவே இல்லையே. கைலாசம் எங்க இருக்கு? கைலாசம் அப்பளே வீட்டுக்கு தூங்க போயிட்டாரியா? இருட்டாலா இருக்கு. வல்லரக்கா கவலைப்படாதப்பா. சரி, அதோ ஒரு வெளிச்ச ஒத்த லைட் தந்து பார்த்தியா? ஒத்த லைட் மினுக்குன்னு அடிக்கிட்டு அதுதான் கைலாசம். சரி ஐயா நந்திதீவா, இதான் கைலாசம்னு சொல்றீங்களே. சரி, இருக்கக்கூடிய ஆட்கள் கோடி மக்கள் இருக்காங்களே, இவங்க யார் யாரு கேட்டா வல்லரக்கு? இவங்கதான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவாதி தேவக்கள், 48,000 கோடி ரிஷி தபோதனர்கள், கம்பருடர், கணநாதர், சரி, கிண்ணரிநாதர்கள், சித்தர், வித்யாதரர், கொங்கர், வங்கர், மாளுவர், சாளுவர், மல்லவர், கிங்கரர், அடியவர்கள். அடையப்ப கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் கொலுவீற்று இருக்கிறார்கள். சரி, இத்தனை பேர்கள் இருக்கக்கூடிய சபையில ஆமா எனக்கு வல்லரக்கனுக்கு வரம் தரக்கூடிய கடவுள் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் தெரியவான்னு கேட்டான். ஆமா, வல்லரக்கா என்னய்யா கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கிறாரே. சரி, இவர்தான் கைலைநாதன் கரக்கண்டி ஈசனப்பா. சரி, இவர்தான் ஈசன். அப்ப இதான் உங்க கடவுள். ஆமா, அவர் மகன் எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருக்கா? திருச்செந்தூர்ல இருக்காரு. எங்க திருச்செந்தூர் அடிவாரத்துல கடல் ஓரத்துல இருந்து அவரு காத்து வாங்குறாரு. சரி, எப்படி காத்து வாங்குறாரு? எப்படி அப்பா? திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதர் அரசாங்கம் தேடி